Dear subscribers, welcome back to our channel Math Mentor Tamil. நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பேஸ் தியரம் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா E1, E2 up to En are mutually disjoint events. Mutually disjoint eventsனா A, B னு ஒரு செட் இருக்கு. இந்த ரெண்டு செட்டும் A not equal to B ஆ இருக்கணும். And then A intersection B வந்து null செட்டா இருக்கணும். நல்லா இருக்கணும். A இன்டர்செக்ஷன் B வந்து இருக்கக்கூடாது. அதுதான் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்றாங்க. வித் ப்ராபபிலிட்டி EI நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். வேர் ஐக்கு வந்து இங்க 1 to up to n வரை நம்ம கொடுத்தாலும் அது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எனி arbitrary events A which is a subset of union I equal to 1 up to n EI such that P of A கிரேட்டர் தென் 0வா இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பேஸ் தியரமோட ஃபார்முலா இதுதான். இதுதான் நாம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். இங்க கொடுத்துருக்காங்க A which is a subset of, அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A which is a subset of union I equal to 1 up to n EI, அதுதான் இங்க இப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் A subset of B நம்ம எப்படி எழுதலாம்னா A equal to A intersection B. ஃபர்ஸ்ட் நமக்கு சப்செட்னா என்னன்னு தெரியணும். B னு ஒரு செட் இருக்கு. அந்த செட்டுக்குள்ள, இந்த செட்டு பேரு B, அந்த செட்டுக்குள்ள A இருக்கு. இதுதான் A சப்செட் ஆஃப் Bன்றது இதுதான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் A and B இந்த செட்ல இருக்கிற காமனான வேல்யூனா இதுதான். B குள்ள தானே A இருக்கு. சோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? A equal to A intersection B. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமனான பாயிண்ட் வந்து A தான். சோ A equal to A intersection B ன்னு எழுதலாம். அதே போலதான் A subset of union I equal to 1 up to n EI நம்ம எப்படி எழுதலாம்னா A equal to A intersection union I equal to 1 to n EI இப்படி எழுதலாம். A இன்டர்செக்ஷன் எடுத்துட்டு இங்க யூனியனை உள்ள ஒரு டேர்ம் கூடவா எழுதலாம். I வந்து அப் டு n வரையும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இது n வரையும் யூனியன் பண்ணி எழுதிக்கணும். E1 யூனியன் E2 யூனியன் E3 அப் டு யூனியன் En வரையும் எழுதணும். இங்க இருக்க A இன்டர்செக்ஷன் இது கூட கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் E1, இங்க இருக்க யூனியன் A இன்டர்செக்ஷன் E2 யூனியன் அப் டு யூனியன் A இன்டர்செக்ஷன் En வரையும் எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா யூனியன் I ஈக்குவல் டு 1 to n A இன்டர்செக்ஷன் EIன்னு எழுதலாம். ஏன் இங்க EIனா I ஈக்குவல் டு 1 to n, ஐக்கு 1 to அப் டு n வரையும் எழுதிருக்கோம்ல இந்த டேர்ம்ல, அதனால இதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். டேக்கிங் ப்ராபபிலிட்டி ஆன் போத் சைட்ஸ், இங்க இருக்க ஸ்டெப்புக்கு போத் சைட்ஸ் நம்ம ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் I ஈக்குவல் டு 1 to nன்றது நமக்கு வெளியே வந்துட்டா சம்மேஷன் ஆயிடும். சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n P of A இன்டர்செக்ஷன் EI, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நம்ம இப்போ P of A இன்டர்செக்ஷன் EI ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு P of A given B equal to P of A intersection B divided by P of B னு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலால P of A given EI, B க்கு பதில் EI நம்ம கொடுத்து நம்ம இந்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். நமக்கு தேவையானது probability of A intersection EI தான் தேவை. சோ நம்ம இந்த P of EI இந்த சைடு எழுதிடலாம். இதை நம்ம ஈக்குவேஷன் 2 னு சொல்லுவோம். நம்ம ஈக்குவேஷன் 1ல P of A equal to summation I equal to 1 to n P of A intersection EI ன்னு கண்டுபிடிச்சோம். இங்க இருக்கிற P of A intersection EI க்கு பதிலா P of EI, P of A given EI நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா P of probability of EI given A வை நம்ம எப்படி எழுதலாம்னா இங்க இருக்கிற ஃபார்முலா படிதான் இந்த ஃபார்முலாவை இங்க எழுத போறோம். P of EI intersection A divided by P of A equal to இங்க இருக்க EI intersection A நாலும்
ஏ இன்டர்செக்ஷன் இஐனாலும் சேம் தான். ஸோ நம்ம இங்கே ஏ இன்டர்செக்ஷன் இஐனே எழுதிக்கலாம். பி ஆஃப் டிவைடட் பை பி ஆஃப் ஏ. நமக்கு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இஐ தெரியும். நம்ம ஆல்ரெடி இதை ஃபைன் பண்ணோம். இதோ பி ஆஃப் இஐ இன்ட்டு பி ஆஃப் ஏ கிவன் இஐ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம பி ஆஃப் ஏவும் நம்ம ஃபைன் பண்ணோம். சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n பி ஆஃப் இஐ பி ஆஃப் ஏ கிவன் இஐ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுதான் பேஸ் தியரம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேஸ் தியரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.